பசித்தோருக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அவ்வப்போது ஏதோ சின்ன சின்ன உதவிகள் பலரும் செய்வதுண்டு. ஆனா இவங்க அந்த உதவியை வந்துகிட்டு நிரந்தரமா அவங்க வாழ்நாள் முழுவதும் சொந்தம். நம்ம ரமலானுடைய மாசத்துல பொதுவாக நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் நன்மைகள் வந்துட்டு கூடுதலான நன்மை கிடைக்கும். அதுக்கு நேரடியான ஹதீஸ் கிடைக்காவிட்டாலும் ஒரு ஹதீஸ் நமக்கு பலமான ஹதீஸ் கிடைக்கின்றது. பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறைவுமே ஏற்படுவதில்லை என்பதாக ஹதீஸ். வேற என்னவாக ஆகுது என்பதை பற்றி ஒரு தமிழ் பழமொழி சொல்லித் தருதுன்னு பார்ப்போம். பகல்ல போய் நம்ம அறுவடைக்காண்டி போனால் ஏழைகள் வருவாங்க, அவங்க ஏதாவது கேட்பாங்க, கொடுக்கத்தான் செய்யணும். நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பங்குகள் குறைஞ்சு போயிடும். பக்கத்தில் உள்ளது ஒரு 100 ரியால் கொடுத்திருப்பாரு, நான் ஒரு 200 ரியால் கொடுத்திருப்பேன், எனக்கு சந்தோஷம், நான் நிறைய கொடுத்துட்டேன் என்பதாக. ஆனா இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி மெப்கோ அவங்க நடத்தக்கூடியது, முஸ்லிம்களுடைய கல்வி மேம்பாட்டு சார்பாக நடத்தக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. மாஷா அல்லாஹ் இதை நடத்தக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் இதற்கு எந்த வகையிலெல்லாம் யாரெல்லாம் உதவுறாங்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா கயிறு பறக்கத்தான வளமான வாழ்க்கை உலகையும் ஆகரத்திலும் தருவானாக. இவங்க செய்யக்கூடிய சேவை அப்படிங்கிறது நம்ம சாதாரண ஒரு பழமொழி படிச்சுக்கிட்டு இருப்போம்னா, அநேகமாக சீன பழமொழின்னு நினைக்கிறேன். பசித்தோருக்கு உணவு கொடுப்பதை விட பசித்தோருக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அவ்வப்போது ஏதோ சின்ன சின்ன உதவிகள் பலரும் செய்வதுண்டு. ஆனா இவங்க அந்த உதவியை வந்துகிட்டு நிரந்தரமா அவங்க வாழ்நாள் முழுவதும் சொந்த காலில் நிற்பதற்காண்டி இவங்க மூலம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் கூட தலைமுறைக்கும் கூட சொந்த காலில் நிற்பதற்காண்டி உள்ள வழிவகை செய்யறாங்க என்பது கல்விக்காண்டி உள்ள ஒரு மிகப்பெரும் ஒரு தொண்டாக பார்க்கப்படுதுன்னு பார்க்கிறோம். அந்த வகையில் இவங்க செய்யக்கூடிய இந்த தொண்டுங்கிறது ஒரு நிகரற்ற ஒரு தொண்டு. அல்லாஹ் தஆலா இதனை அங்கீகரிப்பானாக. இது போன்ற தொண்டுகளை நம்மையும் அல்லாஹ் உட்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல பாக்கியத்தை தருவாங்க. இந்த கல்வி அப்படிங்கிறது மாபெரும் பதவிக்கு நம்ம சேர்றதுக்காண்டி அது காரணமா இருக்கும். இது போன்ற ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சேவை தான் இந்த சேவையா இருக்குது. எனவே இதை நாம சரியான முறையில் கெட்டி காக்கணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி செய்யக்கூடிய சேவைகளுக்காண்டி நாம நேரடியாக உடல் உழைப்பு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. அது மாதிரி நம்மளுடைய பொருளாதார உதவியும் கூட செய்யணும். நம்ம ரமலானுடைய மாசத்துல பொதுவாக நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் நன்மைகள் கூடுதலான நன்மை கிடைக்கும். அதுக்கு நேரடியான ஹதீஸ் கிடைக்காவிட்டாலும் ஒரு ஹதீஸ் நமக்கு பலமான ஹதீஸ் கிடைக்கின்றது. சாதாரண நாட்கள் செய்யக்கூடிய உம்ரா அப்படிங்கிறது அது வெறுமனே உம்ரா தான். ஆனா உம்ரத்துன் ஃபீ ரமதான தஅஜுல் ஹஜ்ஜா, ரமதானில் செய்யப்படக்கூடிய ஒரு உம்ரா அப்படிங்கிறது ஒரு ஹஜ்ஜுக்கு சமமான நன்மை என்பதாக பார்க்கிறோம். ஆக ஒரு அமல் ரமதானில் செய்யும்போது அது பன்மடங்கு அது ஹஜ்ஜாக மாறுதுன்னு பார்க்கிறோம். எனவே இது போன்று இந்த ரமதானில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அதிகமாக நன்மை தருவான் என்பதாக இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வகையில இது போன்ற பொருளாதார வகையிலும் நாம் அல்லாஹுக்காக வேண்டி வாரி வழங்க வேண்டும் என்பதாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். பொதுவாக நம்ம சதக்கா கொடுக்கக்கூடிய நேரத்தில் சதக்கா கொடுப்பதன் காரணமாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறைவுமே ஏற்படுவதில்லை என்பதாக ஹதீஸ். வேற என்னவாக ஆகுது என்பதை பற்றி ஒரு தமிழ் பழமொழி சொல்லித் தருதுன்னு பார்ப்போம். இறைக்கிற கிணறு ஊருன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கொடுக்க அந்த பொருளாதாரத்தை வளம் ஏற்படும், பரக்கத்து ஏற்படும் பார்ப்போம். அதாவது நம்மளுடைய வருமானம் பெருகும். சிலருக்கு அந்த குறிப்பிட்ட வருமானம் தான் இருக்குதுன்னு சொன்னா இருக்கக்கூடிய வருமானத்துல பரக்கத் கிடைக்கும். அதாவது வீண் செலவுகள், வெட்டியான செலவுகள்லாம் இல்லாம குறைந்த சம்பளத்துல குறைந்த இந்த ரூபாயில நமக்கு தேவைகள் நிறைவேறினதுக்கு அப்புறம் மிச்சமாக இருக்கும். அந்த அளவுக்கு பரக்கத்துங்கிறது கிடைக்கும் சதக்காவின் காரணமாக. ஒரு வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பனி இஸ்ராயல் பட்ட ஒரு மனிதர் அப்படி காடு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அசரீதி கேட்குது. இன்னவருடைய தோட்டத்திற்கு தண்ணீர் வேண்டும், எனவே மேகங்களை இங்கள் ஒன்றாக கூடி மழையாக பெய்யுங்கள் என்பதாக ஒரு சவுண்டு கேட்குது. கொஞ்ச நேரத்தில் மேகம்லாம் ஒன்றாக கூடி மழையா பெய்யுது. அதெல்லாம் அந்த தண்ணீர் ஒரு ஓடையாக ஓடி ஒரு இடத்துல போய் சேருது. அந்த தண்ணியை பின்தொடர்ந்து அந்த சகோதரர் போறாரு. போனா அவங்க தோட்டத்தில் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் அப்துல்லா மா இஸ்முக், எப்பா தம்பி அவன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கறாங்க. அவர் என் பேர் என்னது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அவரு கேட்கிறாரு, தோட்டம் என்னுடைய தோட்டம், இங்க வந்துட்டு என்ன பட்டியல் பேட்டி எடுக்கிறியாப்பா, என்னப்பா செய்தி அப்படின்னு கேட்பாங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு அசரீதி கேட்டுச்சு, அந்த கேட்ட பெயரும் உன்னுடைய பெயரும் ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திக்க பார்த்தா அது ஒன்னாதான் இருக்குது. நீ என்ன அப்படி அமல் செய்கின்றாய், உனக்காக வேண்டி பிரத்யேகிச்சு அல்லாஹ் வானத்திலிருந்து தன்னுடைய அருளை, ரஹ்மத்தை, ரிஸ்கை, மழையை இறக்கி தரானே என்பதாக கேட்கும் பொழுது
பிரத்யேகிச்சு நான் ஒன்றும் செய்யலப்பா, எனக்கு இந்த இதில் வரக்கூடிய இந்த மகசூல், இதில் கிடைக்கக்கூடிய இந்த விளைச்சல் இருந்து எடுத்து மூன்றாக பங்கு வைத்துக் கொண்டு 1/3 பாகம் எனக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு, இன்னொரு 1/3 பாகம் அது ஏழைகளுக்காண்டி நான் கொடுப்பேன், இன்னொரு பாகம் திரும்ப விளைச்சலுக்காண்டி செலவழிப்பேன். அதாவது 33% எனக்கு, இன்னொரு 33% ஏழைகளுக்கு, இன்னொரு 30% திரும்ப விளைச்சலுக்காண்டி போடும் அப்படிங்கிறாங்க. ஹதீஸ் சஹீஹானது, சஹீஹ் முஸ்லிம்ல வருது இந்த வரலாறு. அப்ப பாருங்க, இவர் சதக்கா கொடுப்பதன் காரணமா இவருக்கு பிரத்யேகிச்சு நல்லோருக்காண்டி பெய்யும் மழை எல்லோருக்கும் என்ற அடிப்படையில் பிரத்யேகிச்சு அல்லாஹ் தஆலா மழையை கொடுக்கிறான்னு பாப்பா. இது மாதிரி நம்மளுடைய பொருளாதாரத்துல வளம் ஏற்படும், கொடுக்கக்கூடிய நேரத்தில் இறக்கிற கிணறு ஊறும் என்பதாக தெரியுது. இதுக்கு நேர் எதிரான முறையில் குர்ஆன்ல மற்றொரு வரலாறு பார்க்க முடியும். இறைக்காத கிணறு நாரும் சொல்லுவாங்கல்ல, அதாவது இறைக்காம விட்டாச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே வந்து பச்சை பசேன்னு பாசி பிடிச்சு நாத்தம் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒத்ததாக நமக்கு குர்ஆன்ல ஒரு வரலாறு பார்க்க முடியும். சூரத்துல் கலம்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு தோட்டத்துக்காரங்க இருந்தாங்க. அது தோட்டத்தினுடைய உரிமையாளர் இருக்கும் பொழுது அதுல வரக்கூடிய அந்த வருமானத்தை விளைச்சல்ல வந்துட்டு ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுப்பாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு வருது. அவங்க வந்துட்டு குறுகிய மனப்பான்மை உள்ளவங்க. இப்ப நம்மளுக்கே குடும்பத்துல இத்தனை அங்கங்கள் இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க, குடும்பம் பெருசா இருக்குது. நாம நமக்கு மத்தியில பங்கு வச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய அந்த வாரிசுக்காரர்கள் அத்தான்னு வச்சுக்கீங்களேன், அவர் செய்த அந்த மெத்தடை நம்ம கையாண்டால் நமக்கு இது பத்தாது. எனவே வரக்கூடிய அந்த விளைச்சல் அத்தனையும் நாம தான் எடுத்துக்கிறணும். பகல்ல போய் நம்ம அறுவடைக்காண்டி போனால் ஏழைகள் வருவாங்க, அவங்க ஏதாவது கேட்பாங்க, கொடுக்கத்தான் செய்யணும். நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பங்குகள் குறைஞ்சு போயிடும். எனவே ராத்திரியோட ராத்திரியா போய் நம்ம வந்து அறுவடை செய்து வீட்டுக்கு கொடுத்துரும், மொத்தம் நம்ம தான் எடுத்துக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்பதாக திட்டமிடுறாங்க. திட்டமிட்டபடி ஒரு நாள் போறாங்க. அவங்களுடைய தோட்டம் நல்ல சூப்பரான முறையில் விளைஞ்சு நிற்குது, வளமான முறையில் இருக்குது. ராத்திரில போய் தன்னுடைய தோட்டத்துக்கு போய் சேர்றாங்க. போனதுக்கு அப்புறம் தடுமாறி போயிடுறாங்க. எங்க இது நம்ம தோட்டம் தானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. காரணம் அடையாளம் இல்லாம இருக்குது. திரும்ப தேடிக்கிடி பார்த்தப்ப இது அவங்களுடைய தோட்டம் தான் என்பதாக உறுதியாயிருச்சு. உறுதியானதுக்கு அப்புறம் வந்து அவங்க கை செய்தப்படுறாங்க. காரணம் நல்ல வளமாக இருந்த தோட்டம் அல்லாஹ் அழித்திட்டான். அந்த நேரத்தில் அந்த இருக்கக்கூடிய நண்பர்கள்ல அந்த சகோதரர்கள ஒரு கால அவுசத்துஹும் அலம் அக்குல்லக்கும், எப்பா அன்னைக்கே சொன்னல, நீங்க இந்த மாதிரி திட்டமிடும் பொழுது அல்லாஹுவை மறந்துட்டீங்க, வலா யஸ்தஸ்னூன், இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிக்கொண்டு நீங்க அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாம விட்டீங்க. அந்த மாதிரி குறுகிய மனப்பான்மை, ஏழைகளுக்கு கொடுக்கவே கூடாது என்பதாக உங்களுடைய எண்ணங்கள் சுருங்கி விட்டதன் காரணமாக இது போன்ற அழிவு ஏற்பட்டது என்பதாக சூரத்துல் கலம் ஒரு வரலாறு சொல்லும். ஆக கொடுக்காததன் காரணமாக பரக்கத்து எடுபட்டு நிறைய வருமானம் இருக்கலாம், பரக்கத்துல வீணான செலவுகள் வந்துகிட்டு இருக்கும். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய வழியில் நம்ம வந்து அதிகமான முறையில் சதக்கா செய்யணும் என்பதை நாம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வினோதமான ஒரு ஹதீஸ் நம்ம படிச்சிருப்போம். சபகா திர்ஹமுன் மிஅத அல்ஃபின், ஒரே ஒரு திர்ஹம் ஒருத்தர் சதக்கா செய்யறாரு, இவரு 1,00,000 திர்ஹம் செய்த சதக்கா செய்த ஆளோட கூடுதல் நன்மையை வாங்கிட்டாரு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல சஹாபாக்கள் வியந்து போய் கேட்கிறாங்க, அது எப்படி, கொடுத்தது ஒரு திர்ஹம் தானே, அவர் 1,00,000 கொடுத்திருக்கிறார், அவரோட இவருக்கு நன்மை அதிகமா அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படிங்கிறாங்க. ரஜுலுன் லஹு திர்ஹமானி, முதல்ல சொன்ன மனிதர்கிட்ட இருந்ததே 2 திர்ஹம் தான் இருந்துச்சு, அதுல 1 கொடுத்துறாருன்னா என்ன அர்த்தமாகுது, 50% அவர் சதக்கா செஞ்சிருக்கிறாரு. அடுத்தவர் பெரிய கோடீஸ்வரர், அவர் கை நிறைய அள்ளி மூட்டை மூட்டையா கொடுத்தாலும் கூட சதமானத்துல பார்க்கும் பொழுது வெறும் 2, 3, 5, 10% தான் வந்திருக்கும். எனவே சதமானத்தில் இவர் முந்தியதன் காரணமா இவருக்கு நன்மையிலும் கூடுதல் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு ஒரு அரிய ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தருது. நமக்கு எல்லாருமே சாதாரணமா கருதக்கூடிய ஒரு செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உள்ளது ஒரு 100 ரியால் கொடுத்திருப்பாரு, நான் ஒரு 200 ரியால் கொடுத்திருப்பேன், எனக்கு சந்தோஷம், நான் நிறைய கொடுத்துட்டேன் என்பதாக. ஆனா உண்மையிலே அவருடைய வருமானம் என்னுடைய வருமானம் எனக்கு வந்து பன்மடங்கு அவரோட சம்பளம் அதிகமா இருக்குது. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது அவரோட 100 கூட்டிட்டு சந்தோஷப்படுறதுக்கு அல்ல, எனக்கு எப்படி இன்கம் இருக்குதோ வருமானம் இருக்குதோ அத மாதிரி என்னுடைய கொடுக்குதலும் பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கணும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லி தருதுன்னு பார்க்கிறோம். எனவே அந்த மாதிரி நாம இந்த மாதிரி கல்விக்காக வேண்டியுள்ள சேவைக்காக வேண்டி நாமும் துணை நிற்க வேண்டும், உடலால் நிற்க வேண்டும். அது போன்று நாம பொருளாதாரத்தில் நிற்க வேண்டும். பிரத்யேகிச்சு ரமலான் மாசத்துல செய்யக்கூடிய இந்த உதவிங்கிறது மிக கூடுதல் அல்லாஹ் நன்மை தரக்கூடியவனா இருக்கிறான். இது போன்று சேவை செய்யக்கூடிய இந்த சேவை அல்லாஹ் கபூலாக்கி வைப்பானாக.
இது போன்ற சேவைகள் நம்மையும் அல்லாஹ் உட்படுத்துவதற்காக இது போன்ற சேவைகள் எத்தனை தீனுக்கு சமுதாயத்திற்கு துணை செய்யக்கூடிய அத்தனை சேவைகளையும் நமக்கு அல்லாஹ் தஆலா பங்களிக்கக்கூடிய நல்ல நசீபை தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.